கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் நாம் தேவ கிருபையினால் நம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதிலே நாம் ஒன்றாக கூடி வந்து நாம் சர்வவல்லமுள்ள தேவனை தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் ஏற்படுத்தி தந்து நம் அனைவரையும் இப்படியாக தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடங்களை நம்ம தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம ஒரு அருமையான பாடம் நாம் தியானித்தோம். 77வது பாடமாக தெபோராள் மற்றும் யாகாலின் தைரியம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு அருமையான பாடத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளில் அன்பான சகோதர சொல்ல நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியில் அவருடைய அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறதை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக நாம் பார்க்க இருக்கிற பாடம் இன்னைக்கு 78வது பாகம். பாடத்தின் தலைப்பு அன்பான சகோதர சொல்ல சாயங்கால வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதனுடைய வசனங்கள் தான் வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ மேசியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் வந்து அவர் தன்னுடைய ராஜரீகத்தை ஆரம்பித்து ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிறார். மேசியாவின் யுகம் சாயங்கால வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழாகத்தான் நாம் இந்த நாளில் பாடம் நாம் தியானிக்க போகிறோம். அதாவது சாயங்கால வெளிச்சம் நம்ம பார்த்துப்போம். அதாவது சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறைகிறது. கிழக்கே தோன்றும் பொழுது ஆரம்பத்தில் அதிகாலை வேளையில் 5 மணி 6 மணிக்கு சூரியன் தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் ஆனால் வெளிச்சம் வந்துடும், சூரியனுடைய வெளிச்சம் வந்துடும். ஆனால் அன்பான சொல்ல அது அப்படியே நேரம் செல்ல 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 அப்படியே வானில் நடுவானம் நோக்கி வந்து அப்படியே மாலை பொழுதில் அது என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது மேற்கே மறையும். அன்பான சோரசல் அப்போ இந்த சாயங்கால வெளிச்சம் அப்படிங்கிறது நடுப்பகல் வெளிச்சம் போல இருக்காது. சாயங்கால வெளிச்சம் என்பது அந்தி சாயக்கூடிய நேரத்தில் அது நடுப்பகல் வெளிச்சத்தை போல இருக்காது. அதுபோல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், மேசியானிக் ஏஜ், லைட் இன் தி ஈவினிங். அப்போ மேசியாவின் யுகம் ஒரு சாயங்கால வெளிச்சம், லைட் இன் தி ஈவினிங். இதுக்கு ஆதார வசனமாக சகரியா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 6வது வசனம் 7வது வசனம் நாம் வாசிக்கலாம். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அன்பான சகோதர வாசிக்க கேட்ட வசனத்துல அந்நாளில், அப்ப அந்நாள் அப்படின்னாலே அது கர்த்தருடைய ராஜ்யம். அப்ப வெளிச்சம் இல்லாம ஒருவேளை பிரகாசம் ஒருவேளை மப்புமா இருக்குமா, மப்பும் மந்தாரமா இருக்குங்கிறார். அப்ப ஆதார வசனத்தில் படிக்கிறோம் ஒரு நாள் உண்டு. அந்த நாள் தான் அவருடைய 1000 வருட அரசாட்சி. கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம் ஒரு நாள். இப்படியாக ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகுங்கிறார். அந்த நாள் பகலும் அல்ல இரவும் அல்லங்கிறார். அதாவது பகலாகவும் இருக்காது இரவாகவும் இருக்காது, ஆனால் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகுங்கிறார். சாயங்காலம் என்பது அந்தி சாயக்கூடிய நேரம். அப்போ வெளிச்சம் உண்டாகாது, வெளிச்சம் மறையக்கூடிய நேரம். அப்போ அன்பான சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி, அவரோட அரசாட்சி இப்படிதான் இருக்குங்கிறார். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகுங்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி அதுதான் மேசியாவின் யுகம் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா. அப்போ அவருடைய 1000 வருட அரசாட்சி என்பது வேதத்தில் பலவிதமாக வர்ணிக்கப்படுது. கர்த்தருடைய நாளை குறித்து கர்த்தருடைய நாள் படிக்கிறோம், அது பயங்கரமான நாள்னு படிக்கிறோம், அது மப்பும் மந்தாரமான நாள்னு படிக்கிறோம். அப்புறம் அதை படிக்கிறோம் அது இருளும் அந்தகாரமான நாள் படிக்கிறோம். அப்புறம் படிக்கிறோம் அது பார்க்கும்போது அது ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம் இருக்கும் சொல்லி பார்க்குறோம். சமாதானமான அரசாட்சி, அரசாட்சி சமாதானத்துக்கு
ஒரு அடிக்கல் நாட்டி தொடர்ந்து அந்த சமாதானத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அரசாட்சியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்லும்போது ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய காலமாக இருக்கும். மேசியாவினுடைய யுகம் அவரோட அரசாட்சி ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய காலமாக இருக்குன்னு சொல்லி அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதர சொல்ல இது வந்து நிறைய பேர் அவரோட அரசாட்சி குறித்து பேசுகிறாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை விசுவாசிக்காதவர்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு கற்பனை உலகம், அது ஒரு கற்பனையான உலகம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், அப்புறம் புலி அதாவது பசுவும் கரடியும் கூடிமேயும் இப்படியாக வந்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆயரோட அரசாட்சி குறித்து அதெல்லாம் நம்ம ஏசாயால் படிக்கும்போது இது ஒரு கற்பனை உலகமாக இருக்குது, அது நடக்குமா அப்படி நடக்காது, இது ஒரு கற்பனை. நம்ம பார்க்குற சினிமாவிலெல்லாம் நாடகங்களெல்லாம் பார்க்குற ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் மாதிரி ஒரு கதையை முடிவு பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கற்பனை உலகம் அப்படின்னு நிறைய பேர் கருதுறாங்க. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சமாதான ஆட்சி, சமாதான பிரபு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து சமாதான ஆட்சி செய்யக்கூடிய அந்த யுகத்தில் சமாதானம் இருக்கும், சமாதானம் திரும்பும், அப்புறம் ஒருத்தர் நேசிப்பாங்க. அப்போ அந்த ஒரு 1000 வருட அரசாட்சி குறித்து பரிசுத்த வேதாகமும் வித்தியாசமான முறையில் எடுத்து காண்பிக்குது. கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி என்பது அதாவது எல்லா தீமைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு யுகம் என்பதுதான் மெய்யுங்கிறார். கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சிங்கிறது எல்லா தீமைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு யுகம். யுகம்னா என்னென்னா ஒரு காலப்பகுதி. யுகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அது எத்தனை வருஷங்கிறதுல கணக்கு இல்லை. அப்போ அது வந்து ஒரு யுகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. இது வந்து எல்லா தீமைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது அப்படிங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா தீமைகள் இந்த பூமியில் பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் சமாதானம் இருந்துச்சு, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, மகிழ்ச்சி இருந்துச்சு. அது ஆதாமுடைய மீறுதல்னால என்னாச்சுன்னா எல்லாம் தொலைஞ்சிருச்சு. அப்போ தீமை இந்த பூமிக்கு வந்துருச்சு, தீமை பூமியை ஆட்கொண்டு விட்டுச்சு. அப்போ எல்லா தீமையையும் வந்து அங்கே வந்து மாற்றணும். அதான் அவர் சொல்கிறாருங்க, எல்லா தீவினையும் அது வந்து எடுத்து போடக்கூடிய ஒரு ராஜ்யம் சொல்லி பார்க்கணும். அதான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்போ இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. ஒரு பெரிய தூதன் வந்து பாதாளத்தின் திறவுகோல் கொண்டு வரார். அந்த பாதாளத்தின் திறவுகோல் எதுக்குன்னா மறுத்து போனவர்களை உயிரோடு எழுப்புறது, அந்த அதிகாரத்தோட வராரு. அப்புறம் பெரிய சங்கிலியை தன் கையில் பிடிச்சிட்டு இருக்கார். எதுக்கு சங்கிலி கொண்டு வரணும்? அப்போ அந்த சங்கிலி என்பது பாருங்க கொண்டு வந்து என்ன செய்ய போறார், அதான் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த சங்கிலி எதுக்குன்னா பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு, அவன் தான் சாத்தான். அந்த வலு சர்ப்பத்தை பிடிச்சு 1000 வருஷம் கட்டி வைக்க போறார். 1000 வருஷம் வரைக்கும் யாரையும் மோசம் பார்க்காத மாதிரி அதை வந்து பாதாளத்தில் தள்ளி முத்திரை போட போறார். அந்த முத்திரை போட்டாச்சுன்னு வெளியே வர முடியாது. இப்படியாக 1000 வருட அரசாட்சி முழுவதும் பார்க்குறோம் சாத்தான் வந்து நிறைவேறும் வரைக்கும் ஜனங்களை மோசம் பார்க்க பாதாளத்தில் தள்ளிடுவார். அப்போ அங்கே தீமைகள் பாருங்க, இந்த 6000 வருஷ காலமாக தீமைகள் இந்த பூமியில் இருக்கு. இந்த தீமைகளை எல்லாவற்றையும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா தீவினைகளையும் ஒரு நொடியில் ஒரு கனப்பொழுதுல இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு நொடியில் ஒரு கனப்பொழுதுல அகன்று போயிடும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாரு அப்படின்னு நம்ம எண்ணுவதற்கு இடமில்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அன்பான சகோதரர் வேதாகமம் சொல்லுது, அதாவது 3ஆம் வசனத்துக்குள்ள படிக்கலாம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். பாருங்க, 1000 வருஷத்துக்கு அப்புறமா அந்த முடிகிற தருவாயில அவன் விடுதலை ஆகிறான் சாத்தான். அப்போ நடக்கக்கூடிய இது வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணுறார், அறுவடை நடக்கும். அப்போ அவனோட சேர்ந்து கொண்டவர்கள் வந்து என்ன ஆவாங்கன்னா ஒரு இறுதி தீர்ப்புக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ இப்படியாக வந்து அந்த கடைசி தருணத்தில் சாத்தான் முற்றிலும் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பூமியில் என்ன எல்லா மனிதர்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். அதான் வேதாகம் சொல்லுது, எல்லா மனிதருக்கும் மகிழ்ச்சியும்
சமாதானமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் என்று தீர்க்கதரிசனம் முன்பே சொல்லியிருக்கிறது. அது மெய்தான். எது 1000 வருட அரசாட்சி முழுவதுமே எல்லா மனிதர்களுக்கும் மகிழ்ச்சி, சமாதானம், ஆசீர்வாதம் அது நிறைஞ்சிருக்கு. அதான் வந்து அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து மேசியாவுடைய அந்த ராஜ்யம் அந்த ஆரம்பத்திலே துவங்கிருமா அப்படின்னா அது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்திலே இது எல்லாமே உடனே வந்துருமானா வராது, செயல்படுத்தப்பட முடியாது. அப்போ 1000 வருட அரசாட்சியோட இறுதியில் தான் இந்த சந்தோஷம் முழுமை பெறும். அதான் அந்த சந்தோஷம் அப்போ தான் முழுமை பெறும். இப்படியாக அந்த நம்ம படித்தோம். அதாவது அது சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டான்னு பார்க்குறோம். சகரியா 14:6 6-7 படித்தோம் நம்ம ஆதார வசனத்தில். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். பண்பான சகோதரர்களே, அந்த 1000 வருடம் அதான் கர்த்தருக்கு ஒரு நாள். அந்த 1000 வருட நாள் பகலாகவும் இல்லை, அது இரவாகவும் இல்லாமல் ஒரு மங்கிய வெளிச்சம். அதான் சாயங்கால வெளிச்சம் என்பது மங்கிய வெளிச்சம், மாலை நேர வெளிச்சம். அதுதான் சாயங்கால வெளிச்சம்னு சொல்கிறேன் சகோதரர்களே. அந்த வெளிச்சம் தான் உண்டாயிருக்குங்கிறார். இப்படியாக அந்த மங்கிய வெளிச்சமாகி அந்த மாலை நேரத்தை தான் அது குறிக்குது, இந்த சாயங்கால வெளிச்சம்ங்கிறது. அப்போ இன்னைக்கு இந்த பூமியில் தற்காலத்தில் இருந்து வரக்கூடிய பாவம், சாபம், மரணம் இது வந்து இன்னைக்கு பூமியில் இருக்குது. பாவம், சாபம், மரணம் ஆகிய இந்த தீமையிலேருந்து மனுக்குலம் மெல்ல மெல்ல விடுபடும். அப்போ இது என்னென்னா, இது உடனடியாக ஓவர் நைட்டில் ஒரு கனப்பொழுதில் ஒரு நொடி பொழுதில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. இந்த பாவம், சாபம், வியாதி, மரணம் இதிலிருந்து விடுதலை ஆகிறதுங்கிறது இது மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய விஷயந்தான். இது மெல்ல மெல்ல விடுபட்டு இங்கே மேசியாவின் ராஜ்யத்தில் நீதி, நேர்மை, ஐக்கியம் இது வந்து அதிகமாக வரும். இப்போ இந்த தீமைகள் போய் நன்மைகள், சமாதானம் வந்து வரும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 1000 வருட அரசாட்சிக்கு பின்னாடி என்ன நடக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து எல்லாவற்றையும் முந்தினிச்சிற்கு கொண்டு வந்துடுவார். பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டார். அப்போ 1000 வருட அரசாட்சிக்கு பின்னாடி முடிவில்லாத யுகம், யுகாயுகம் இது ஸ்டார்ட் ஆகும். அது வந்து வரலாற்று சிறப்புமிக்க மறுமலர்ச்சி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்போவுமே பிரச்சனை இல்லை. அப்போ அன்பான சகோதரர், இங்கே கிறிஸ்துனுடைய 1000 வருஷ அரசாட்சி காலம் பாபம், சாபம், மரணம் ஆகிய இந்த இருளுடைய ஆட்சியாக இராது. ஆனால் என்ன ஆகுன்னா, விடிவெள்ளி தோன்றி எல்லா மனிதர்களுடைய இருதயங்களையும் மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைத்திடும் பகலாக இருக்கும். பகலாகவும் இராதுங்கிறார். விடிவெள்ளி தோன்றும், ஆனால் எல்லா மனிதர்களுடைய இருதயம் மகிழ்ச்சியாக அந்த 1000 வருட அரசாட்சியில் ஆரம்பத்திலேருந்து எல்லாருடைய மகிழ்ச்சி மனிதனுடைய மனசில் வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து அப்போவே எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில் ஆகிறாதுன்னு சொல்லி பார்க்குறோம் கர்த்தருடைய இதில். அதான் தீர்க்கதரிசி குறிப்பிடுறது போல் அது பிரகாசமானதாகவோ இருளாகவோ இராமல் மங்கலான வெளிச்சம் உண்டாயிருக்குங்கிறார். அதை மாலை நேர வெளிச்சத்தை சொல்கிறார். அதை மேசியாவின் ஆட்சியை பற்றி 3 வியக்கத்தக்கூடிய ஒரு மயக்கத்தன்மை நிறைந்த பழைய ஏற்பாட்டு 3 சித்திரங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பாடத்தில். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய அந்த யூப்ளி வருடம், தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த யூப்ளி வருடம், அப்புறம் கானானில் யுத்தம், அப்புறம் எகிப்தில் பஞ்சம். இந்த 3 காரியங்களை நாம் பார்க்குறோம். இந்த 3 சித்திர விளக்கங்களை பார்த்து இந்த பாடத்தில் மேசியாவின் யுகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மேசியாவின் யுகத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒப்புமை விட்டு பார்க்குறோம். அதாவது இஸ்ரேலுடைய யூப்ளி வருடம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளை, மோசே மூலமாக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளை யூப்ளி இயர். அப்போ யூப்ளின்னா என்ன? மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தில் தேவன் கொடுத்துருக்காரு. அந்த யூப்ளி என்றால் என்ன சொல்லி படிக்கும்போது பாருங்க, வாசிங்க. யூபிலி என்பது என்ன? மோசேயின் நியாயப்பிரமாணம் யூத மக்களிடையே சமத்துவமான பொருளாதார அடிப்படையை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த சிறப்புத்தன்மையை யூதர்கள் யூபிலி என்று கொண்டாடுவது மரபு. பாருங்க, மோசே மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணம் யூத மக்களிடையே சமத்துவமான பொருளாதார அடிப்படையை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. சமத்துவமான பொருளாதாரம், எல்லாத்துக்கும் ஈக்குவல். அப்போ அந்த சிறப்புத்தன்மை வந்து யூதர்கள் வந்து யூபிலின்னு கொண்டாடுறத மரபாக இருந்துச்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு யூபிலி என்பது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான நியாயப்பிரமாண கட்டளை யூபிலி. இது வந்து லேவியராகமம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் முழுமையாக இதில் நான் பார்க்குறேன். இப்போ யூபிலி என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சட்டம் குறித்து நாம் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். இந்த சட்டத்தின்படி அடமானத்துக்கோ வேறு எதற்காகவோ கடன் வாங்கியிருந்தாலோ, அதாவது தங்களுடைய நிலத்தை வச்சு யாராவது வந்து அன்றைக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து
மற்றவர்கள் இடத்துல வந்து தங்கள் தேவைகளுக்கு கடன் வாங்குறது, அடமானம் வைக்கிறது, அவங்களுடைய நிலத்தை வந்து வீட்டையோ நிலத்தையோ வயல் நிலத்தையோ வந்து அடமானம் வைக்கும்போது அது வந்து யூபிலி வருடத்தை வச்சு தான் அந்த ஒரு தொகை வந்து கணக்கிடப்படும். எத்தனை தொகை அது கடன் பெறும் அப்படிங்கிறத கணக்குப்படும். அப்போ அந்த சட்டத்தின் பிரகாரம் அடமானத்துக்கோ வேற எதற்காகவோ இந்த 12 கோத்திரத்தார் தங்களுடைய சுதந்திர பாகமாகிய நிலத்தை வந்து கொடுத்தா அது வந்து என்ன ஆகுன்னா மீண்டும் அந்த 50வது ஆண்டு தான் யூபிலி. அந்த 50வது ஆண்டில் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான் வந்து யூபிலி. 50வது வருஷத்தில் திரும்ப கிடைச்சிடும் அவங்களுக்கு. அந்த கடன் வந்து வாங்கியிருந்தா அந்த யூபிலி 50வது வருஷத்தில் வந்து கடன் வாங்கினவனுக்கு அந்த நிலம் சொந்தமாயிடும், அந்த கடன் அடைஞ்சது. அப்போ யூபிலி என்பதுன்னா யாதொருவன் அதிக கடன் பட்டு திவாலாக இருந்தால் அவனுக்கு இந்த 50வது ஆண்டில் இந்த கடனை எல்லாம் மன்னித்தாக வேண்டும். அதாவது யாராவது ஒருவன் வந்து கடன் வாங்கி இருந்தான்னா 50வது ஆண்டில் அந்த கடனை மன்னிச்சு அவனுக்கு அந்த அடமான பொருளை திருப்பி கொடுத்துடணும். இந்த பொருளாதார கொள்கையின் மூலமாக ஐஸ்வர்யவான் ஏழை என்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் குறைக்கப்படுது. தேவனுடைய அவர் தெய்வீக திட்டம் பாருங்க, ஐஸ்வர்யவான் ஏழை, இது வந்து இன்னைக்கும் சமுதாயத்தில் இருக்கு ஏற்றத்தாழ்வுகள். அப்போ ஐஸ்வர்யவான் மேலே இருக்கிறான், அங்கே ஏழை வந்து கீழே இருக்கிறான். அப்போ இந்த பேதம் இன்னைக்கு இருக்குது. இந்த பேதம் வந்து அங்கே வந்து அந்த யூபிலியில் வந்து குறைக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு புதிய பொருளாதார துவக்கம் வந்து அங்கே துவங்குது அந்த ஒரு யூபிலி ஆண்டில். இப்போ திவாலாய் போனவங்களுக்கு என்ன ஆகுன்னா இழந்து போனது திரும்ப கிடைக்குது, அவங்களுக்கு சந்தோஷம். அப்போ யூபிலி என்பது ஒரு புதிய பொருளாதார துவக்கம் திவாலாகி விட்டவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்க மீண்டும் புதிதாக வாழ்க்கையை துவங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் லேவியராம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற 1 வருஷத்துக்குள் அதை மீட்டு கொள்ளலாம். 1 வருஷத்துக்குள்ளாகவே அதை மீட்டு கொள்ள வேண்டும். பாருங்க, அப்புறம் 30வது வசனம். 1 வருஷத்துக்குள்ளே அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். யூபிலி வருஷத்திலும் அது விடுதலையாகாது. பாருங்க, அதாவது ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை வந்து விட்டானா அதை விற்ற 1 வருஷத்துக்குள்ள அதை வந்து மீட்டுக்கொள்ளலாம். 1 வருஷத்துக்குள்ள அதை மீட்டுக்கொள்ள வேணுங்கிறார். 1 வருஷத்துக்குள்ள அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு வந்து தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கு உரியதாங்கிறார். யூபிலி வருஷத்தில் கூட அது வந்து விடுதலையாகாதுங்கிறார். அப்போ அன்பான சகோதரர், இங்கே வந்து இந்த ஒரு இது மட்டும் அந்த 1 வருஷத்துக்குள்ள மீட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். இதான் வந்து தேவன் சொல்றார். அப்போ யூபிலி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, யூபிலி என்ற சொல் வந்து ஆங்கிலத்தோட அர்த்தம் வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிற அர்த்தம். யூபிலி என்றால் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருதல்னு அர்த்தம். அப்போ அதே இது ஹீப்ரு மொழியில் பார்க்கும்போது ஸ்ட்ராங் கங்கன்ஸ் 86-43 உரத்த குரல் அல்லது எக்காலம் ஊதுதல்னு அர்த்தம். யூபிலி என்றால் உரத்த குரல், அந்த எக்காலம் ஆட்டு கொம்புனால் செய்யப்பட்ட அந்த எக்காலத்தை ஊதி அங்கே வந்து அந்த யூபிலியை பிரகடனப்படுத்துறது. அப்போ எக்காலம் என்பது என்னன்னா, அன்பான சகோதரர், எக்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான அர்த்தம் இருக்குது. அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஊதுறது ஒரு எக்காலம், அதில் வந்து போர் வந்துச்சுன்னா ஊதக்கூடிய எக்காலம் ஒன்று இருக்குது. சந்தோஷத்துக்காக ஊதுற எக்காலம் ஊதுனாங்கன்னா அது மகிழ்ச்சி அடைவாங்க எல்லாருமே. ஆனால் அந்த போர் சம்பந்தமாக எக்காலம் ஊதுனா எல்லாருக்கும் ஒரு பயம் திகில் வரும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அன்பான சகோதரர், இங்கே எக்காலம் ஊதுறது வந்து அந்த காலத்தில் வந்து எக்காலம் ஊதித்தான் மக்களுக்கு வந்து விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ எக்காலத்தினுடைய ஓசை மகிழ்ச்சியாக, அதாவது சந்தோஷம் நிறைஞ்ச ஓசையாக இருந்துச்சுன்னா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ இந்த யூபிலி எக்காலம் ஊதுறாங்கன்னா அது மகிழ்ச்சியான எக்காலம். ஏன்னா அந்த நிலத்தை வந்து திரும்ப பெற்றுக்கொள்வாங்க. இழந்து போனதை பெற்றுக்கொள்றவனுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால வந்து அந்த யூபிலி எக்காலம் அந்த திரும்ப நிலத்தை கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு அது துக்கமாக இருக்கும். அதாவது அவன் வந்து அவனுக்கு நாம் திருப்பி தர்றமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறார். அதான் யோபு 8:21 கூட படிக்கிறோம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இது வந்து அந்த கடன் பெற்றவங்க அந்த நிலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் அந்த கடன் கொடுத்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எரேமியா 4:19 படிக்கிறோம். என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது, நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. அப்போ இது வந்து ஒருத்தருக்கு யுத்தம், அந்த யுத்தத்தின் எக்காலத்தை கேட்கும்போது வருத்தம் தான் வரும்.
சந்தோஷம் வராது, அவ்வளோ அந்த பயம் வந்துடும். இப்படியாக வந்து இந்த யூபிலி எக்காலம் பாருங்க, அந்த நிலத்தை திரும்ப பெறுகிறவனுக்கு அது சந்தோஷம், திரும்ப கொடுக்குறவனுக்கு அதுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த நியாயப்பிரமாண கட்டளையில் வந்து யூபிலி கட்டளை வந்து ஓராண்டு காலம், அதாவது 50வது வருஷம் இந்த யூபிலியை நிர்ணயம் செஞ்சுக்கிறது நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த 50 வருஷம் 50 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு வருஷத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இறந்து போன எல்லாத்தையும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்வார்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து அந்த ஒரு வருடம் முழுவதும் அங்கே என்ன ஆகுன்னா நியாய தீர்ப்பு அங்கே நடக்கும். ஒரு வருடம் முழுவதும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நிலங்களை திரும்பி வாங்குறது கொடுக்கறது இந்த வேலையில் நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து அங்கே அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள திரும்பி வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால வந்து அந்த யூபிலியில் வந்து பார்க்கும்போது இப்போ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த லேண்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அந்த லேண்டை வந்து அவனோட கஷ்டத்துக்காக யாரோ ஒருத்தர் கொண்டு அடமானம் வச்சிட்டார். அப்போ அவர் வந்து வச்சு ஒரு 50 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 49 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 50வது வருஷம் திரும்ப கிடைக்கும். அப்போ 50வது வருஷம் திரும்ப கிடைக்கும்போது அவர் வந்து வைக்கும்போது அவர் ஒரு ஆளாக இருந்திருப்பார். அவருக்கு அப்புறம் குழந்தைகள் ஒரு 10 குழந்தைங்க பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரிக்கும்போது அந்த லேண்டை பிரித்து 10 பேரும் என்ன பண்ணுவாங்க, அதை பங்கிட்டு வைக்கணும். 10 பேருக்கு பிரச்சனையும் வருமா வராதுங்களா? அங்கே பிரச்சனைகளும் வரும், அங்கே வந்து தகராறுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கலாம், லேண்ட் திரும்ப கிடைச்சாலும் அங்கே தகராறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யூபிலி சட்டம். அப்போ அன்பான சகோதரர் வந்து இங்கே வந்து நம்ம மேசியாவின் யுகத்தில் அப்படி அங்கே தகராறு வராதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஞானமான தீர்ப்பு அங்கே செயல்படுத்துவார்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் வந்து அந்த தீர்ப்புகள் வந்து கிறிஸ்துவனுடைய 6 வருட அரசாட்சியில் நியாயமான தீர்ப்பாக இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத தீர்ப்புகளாக இருக்கும், பிரச்சனைகள் வராது. அந்த யூபிலியில் வந்து திரும்ப கொடுக்கும்போது பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறார். அதான் சொல்கிறாரு பாருங்க, ஏசாயா 16:55. When thy sister Sodom and her daughters shall return to their former estate, and Samaria and her daughters shall return to their former estate, then thou and thy daughters shall return to your former estate. அதாவது என்ன சொல்வதுன்னா ஏசாயா 16:55 முந்தின தமிழில் பார்த்தீங்கன்னா, உன் சகோதரிகளாகிய சோதமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சோதம் குமாரா பட்டணம் நம்ம படிச்சுக்கிறோம், தேவனுடைய அதாவது தண்டனைக்கு உள்ளான பட்டணம். அப்போ அந்த லோத்தின் காலத்தில் அந்த சோதம் குமாரா அதான் சொல்கிறார், உன் சகோதரிகளாகிய சோதமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமரியாவின் அவள் குமாரத்திலும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நெய்யும் உன் குமாரத்திலும் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். இப்படியாக வந்து அங்கே எல்லாமே முந்தின சீருக்கு திரும்பப்படுங்கிறார். எல்லாமே அங்கே முந்தின சீருக்கு வருங்கிறது அந்த ஆசீர்வாதத்துக்கு வரும். அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு திரும்பி வருவாங்க. அதை தான் வந்து சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் மோசை கூட சொல்கிறாரு, 90:3, நீர் மனுஷரே நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். இப்போ பாருங்க, தேவன் வந்து மனுஷரை நிர்த்துளையாக்கி மனுபுத்திர திரும்புங்கிறார். அப்போ என்னென்னா திரும்புங்கள், அந்த ஆசீர்வாதத்துக்கு திரும்புவாங்க. இழந்து போனதை பெற்றுக்கொள்வார்கள் சொல்லி பார்க்குறோம். இழந்து போன ஆசீர்வாதத்தை அவங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் தான் அந்த இது ஒரு யூபிலி பிரமாணத்துக்கு சொல்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபிலியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூபிலி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் சொல்லுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்க, அதாவது இதில் வந்து பார்க்கும்போது பெற்றதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதாவது ஒரு ஜாக்கிரதையில் விவசாயி என்ன பண்ணுவார், தன்னுடைய லேண்டை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குவார். முடியாத சூழ்நிலை வரும்பொழுது என்னதான் வந்து தவிர்க்க முடியாமல் கொண்டு வந்து என்ன பண்ணுவார்னா அங்கே அடமானம் வைப்பார். இல்லாட்டி போனால் என்ன பண்ணுவார், தன்னுடைய லேண்டை பத்திரமா தான் பாதுகாப்பு வைப்பார். இப்படியாக வந்து அங்கே சேமித்து, அதாவது தன்னுடைய லேண்டை வந்து கவனிக்காமல் அது ஒரு அசால்ட்டாக இருந்ததை விட்டார் என்ன பண்ணணும், அடமானம் வச்சிடும். அடமானம் வச்சா என்னாங்கன்னா அது போயிடும். அது என்னாங்கன்னா அவன் வந்து கையில் காசு இல்லாமல் அதை வச்சு விவசாயம் பண்ண முடியாமல் திண்டாடுவான். அப்போ எப்போ அது திரும்ப கிடைக்குன்னா அவனுக்கு 50வது வருஷம் தான் திரும்ப கிடைக்கும், யூபிலியில் தான் கிடைக்கும். இப்படியாக வந்து தற்கால வாழ்வில் அசதியாக இருக்கிறவன், அதாவது அந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களாம் என்ன ஆவாங்கன்னா அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறார், அந்த சூழ்நிலைக்குள்ள போய் என்ன ஆகிடுவாங்கன்னா தங்களுடைய இருக்கிற பொருளை வந்து இழந்துருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஜாக்கிரதையாக இருப்பவனும் பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் பார்க்குற அப்போ சொன்ன போல் வந்து 1 தீமோத்தேயுக்கு எழுதும்போது தீமோத்தேயு 5:24, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்போ சொன்ன போல் சொல்கிறாரு, யூபிலி கணக்கை முடிக்க ஒரு முழு வருடமும் தேவைப்படுகிறது, 50வது வருஷம் முழுவதும் தேவைப்படுது. எனவே மேசியாவின் ராஜ்யத்தின் கடைசி பாகத்தில் தான்
முழு சமத்துவம் அடைய முடியும். மேசியானுடைய ராஜ்யத்தில் கடைசி பாகம் அப்போதான் வந்து முழு சமத்துவம் முடிவோட முழு சமத்துவம் வந்து அடையும். அப்போ அன்பான சகோதரர் அங்கே பார்க்குறோம், அந்த ராஜ்யத்தினுடைய முடிவில் அங்கே இறுதி அந்த அறுவடை, மூன்றாம் அறுவடை நடக்கும்போது அங்கே என்ன வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கப்படுது. அந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா அதனோட குணலட்சணத்தை காமிக்கும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கர். அவங்க வந்து அதான் அவங்களுக்கு குறித்து படிக்கிறோம், அவர்கள் வந்து நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவங்களை கவனியாது போகிறவங்க. அந்த வெள்ளாடு வந்து அதனுடைய குணத்தை காமிச்சிடும். அது மாதிரி வெள்ளாடு குணம் வந்து யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து சாத்தானோட சேர்ந்து விடுதலை ஆயிரும். 1000 வருட அரசாட்சி முடிவில் சாத்தான் விடுதலையாவான். அப்போ அவனோட சேர்ந்துட்டு இவங்கெல்லாம் போய் அங்கே உண்மை கர்த்தரோடையும் அவரோட பரிசுத்தோடையும் அங்கே யுத்தம் பண்ணுவாங்க. இப்படியாக வந்து அந்த வெள்ளாடு குணலட்சணத்தை காமிச்சு மனம் திரும்பாதவங்க என்ன ஆவாங்கன்னா தண்டனைகளை போயிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதான் நான் படிக்கிறோம், அதாவது அது மத்தேயுவில் படிக்கிறோம். அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்து நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த செம்மறியாடு வகுப்பினர் பார்த்து அங்கே சொல்லுவாங்க. இப்படியாக அந்த செம்மறியாடு வகுப்பினர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ராஜாவின் வலது பக்கத்து நிற்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம், அந்த சமாதான ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை வந்து சுதந்திரத்துக்கு சொல்லுங்க, அந்த ராஜ்யத்தினுடைய சுதந்திரத்தை கொடுப்பார். அவங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு யுகாயுகமாக அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஜனங்கள்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் இந்த யூபிலி பிரமாணத்தில் படிக்கிற இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப கொடுத்தா கூட அங்கே ஒரு குரூப் என்ன வாங்கன்னா திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து முதல் ஒரு நிழலான காரியத்தை நம்ம வந்து பொருளோட பொருத்தி பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கானானில் யுத்தம், பேட்டில் இன் கானான். ரெண்டாவது பேட்டில் இன் கானான், அதாவது தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண பூமி, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு கொடுத்த பூமி. அந்த தேசத்தை விட்டு தான் அவங்க வந்து எகிப்தில் போய் குடியிருந்தாங்க. அப்போ எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த பூமிக்கு அந்த அவங்களுடைய சந்ததியை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ அன்பான சகோதரனை பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பூமி தான் அந்த கானான் தேசம். அப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்து எப்படி அந்த எகிப்தை விட்டு எத்தனை லட்சம், 24 லட்சம் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானை நோக்கி வர்றாங்க, வந்து கானானை சுதந்திரிச்சாங்க. அதுபோல் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து எதை கூப்பிட்டு சொல்கிறாருன்னா, அதாவது அதுபோல் ஒட்டுமொத்த முழு மனுக்குலமும் தங்கள் கல்லறையிலிருந்து, எப்படி இஸ்ரேல் ஜனங்க வந்து அது எகிப்து வந்து அவங்களுக்கு ஒரு கல்லறை தான். ஏன்னா அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு அது சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, பயங்கரமான துக்கம் நிறைந்த வாழ்க்கை. அது வாழ்றத விட செத்துடலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருந்தாங்க. அவ்வளோ ஒடுக்குனாங்க, கூக்குரல் இட்டாங்க. அப்படியாக வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அது மாதிரி தான் வந்து மனுஷனுடைய அடிமைத்தனம் என்னது, இந்த மனுஷனுடைய அந்த மரணம், அந்த கல்லறை. அப்போ முழு மனுக்களும் தங்கள் கல்லறையிலேருந்து உயிர்த்திலேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. அந்த காலான ஆசீர்வாதத்தை எப்படி இஸ்ரேல் ஜனங்க சுதந்திரிச்சுக்கொண்டாங்களோ அந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்குவாங்க. அதாவது தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை தருவே அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் கானான் தேசம் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த கானான் தேசம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ரொம்ப அருமையான தேசம். அந்த தேசம் கொடுக்குறேன்னு சொன்னார், ஆனால் கஷ்டம் இல்லாமல் கொடுப்பேன்னு சொன்னாரா? நீங்கள் ஈஸியாக போய் இப்போ சுதந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா தேவன்? பாருங்கள், அதாவது தேவன் வந்து அங்கே கானான் தேசத்தினுடைய ஜனங்களை குறித்து படிக்கும் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன 33:52 படிங்க. 33 அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி, அப்புறம் 53 தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, அந்த தேசத்தில் இருக்கிற அந்த புரஜாதி ஜனங்களை, அந்த 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 கானான் குடிகளை வந்து துரத்திட்டு அவங்களுடைய விக்கிரகங்கள், அவங்க வார்ப்பிக்கப்பட்ட சிலைகள் எல்லாத்தையும் அழிச்சு மேடைகளால் நிர்மூலமாக்கன்னு சொல்லியிருந்தார் தேவன். தேவன் அவங்களுக்கு கொடுத்த கட்டளையே பாருங்க, அந்த தேசத்து குடிகளை எல்லாம் துரத்துங்க, எல்லா சிலைகளையும் அவங்களுடைய விக்கிரகங்கள் எல்லாத்தையும் நொறுக்கிடுங்க, மேடைகள் நிர்மூலமாக்கிங்கிறாங்க. தேசத்துல துரத்தி விட்டு அதில் குடியிருக்க கடவீர்கள்னு தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்குங்கிறாரு. அப்புறம் 54 வசனம் வாசிங்க.
சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்று கொள்ள கடவீர்கள். இப்படியாக வந்து உங்களுக்கு அந்த உங்கள் பிதாக்களின் கோத்திரத்தின் பிரகாரம் உங்களுக்கு லேண்ட் கிடைக்கும், உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டார். இது வந்து பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்க கானான சுதந்திரத்துக்கு கொண்டது, அடிமைத்தனமாக எகிப்திலிருந்து வந்து கானான சுதந்திரத்துக்கு கொண்டதுக்கு தேவன் அவங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. அது 55 வசனத்தில் பார்க்கும்போது ஒரு எச்சரிப்பும் கொடுக்குறாரு. என்ன 33:55, நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். பாருங்க, இந்த புரஜாதி ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களோட இருக்க முடியாது. புரஜாதி ஜனங்கள் தேவ ஜனங்களோட இருக்க முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீங்கள் என்றால் தேவன் அந்த ஜனங்களோட சேரக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா புரஜாதி ஜனங்களோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய சடங்காச்சாரங்களை பின்பற்றி போயிடுவீங்க. அதான் சொன்னார், அந்த தேசத்தினுடைய ஜனங்களை நீங்கள் துரத்ததான் சொன்னார், அங்கே நீங்கள் வச்சிருக்காங்கன்னு தான் சொன்னார். தேவன் கொடுத்த கட்டளை அதுதான், புரஜாதிகளோட கலவாதீங்க, அவங்களோட சேராதீங்க, அவங்களோட சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய புத்தி நமக்கு வந்துடும்னார். அதான் சொன்னார், நீங்கள் தேசத்தின் குடிகளுக்கு முன்பாக துரத்தி விடாது இருப்பீர்களானால் சொல்ற பாருங்க, அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்களுக்கு எப்படி இருப்பாங்களாமா, உங்கள் கண்களில் முள்ளுகளும் இருப்பாங்களா. கண்ணில் முள்ளு குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் புரஜாதியில் இருப்பாங்க. அவங்களை நீங்க துரத்திடுங்க, அவங்களோட நீங்க சேராதீங்க. நீங்க இருக்கிறது பரிசுத்தமான பூமி, அதாவது நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமை என்பது, இந்த இடம் என்பது, நாம் வந்திருக்கிற இடம் என்பது பரிசுத்தமான இடம், தேவன் கொடுத்த விலைமதிக்க முடியாத இடம். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு நம்ம, இந்த ஒரு அழைப்புகள் வந்து நம்ம பாருங்க, இந்த புரஜாதிகளோட எந்த விதத்திலும் தொடர்பு வச்சு கொள்ளக்கூடாது. அதான் சொல்றாரு, உங்கள் கண்கள் அவங்க முள்ளுகளும் உங்கள் விழாக்கள் எப்படி இருப்பாங்களாமா, கூறுகளுமா இருப்பாங்களாமா. அப்புறம் சொல்லுவாங்களா, நீங்க குடியிருக்கிற தேசத்தை என்ன பண்ணுவாங்க, உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். பாருங்க, இந்த ஜனங்கள் தேவன் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கு. ஆனா அவங்க வந்து கேட்கல, இவங்க கேட்கல. பாருங்க, அதே மாதிரி தேவன் வந்து இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து இந்த யோர்தானை கடந்தா தான் கானானை சுதந்திரிக்க முடியும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து தான் போனாங்க. அப்போ அந்த யோர்தானை கடந்த நிகழ்ச்சி எதை அடையாளப்படுத்துனா, யோர்தான் அப்படின்னா என்னன்னா கீழாக நியாயம் தீர்த்தல். யோர்தான் என்ன அர்த்தங்க, கீழாக கீழான நியாய தீர்ப்பு தான் யோர்தான். அப்போ இஸ்ரேல் ஜனங்க யோர்தானை கடந்த நிகழ்ச்சி எது அப்படிங்கிறதுனா, ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாருங்க, மனுக்குலம் முழுவதும் மரண தீர்ப்பை கடப்பதை குறிக்குது. பாருங்க, அதாவது யோர்தானை கடக்கிறது மரணத்தை கடக்கிறது. கீழான நியாய தீர்ப்பு எதுங்க, யோர்தான் என்றால் கீழான நியாய தீர்ப்பு. கீழான நியாய தீர்ப்புனா மனுஷன் வந்து உயிரோட இருக்கிறவன செத்து போனா புதைக்கிறது தான் என்னது, கீழே குழியை தோண்டி பாதாளத்தில் புதைக்கிறது, பாதத்துக்கு கீழே பாதம் அங்கே புதைக்கிறது. அப்போ அதான் சொல்றாங்க, அந்த யோர்தானை கடக்கிறங்கிறது அதாவது முழு மனுக்குலமும் மரண தீர்ப்பை கடக்கிறது அடையாளப்படுத்துகிறது. மேன்கைண்ட் பாசிங் ஓவர் த சென்டென்ஸ் ஆஃப் டெத். அப்போ அன்பான சகோதரர்களை இங்கே பார்க்குறோம், இந்த யோர்தான் நதி அதை கடந்து அந்தல போவாங்க, போனால் தான் கானானை சுதந்திரிக்க முடியும், கானான் தேசத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த யோர்தான் நதியை குறித்து படிக்கும்போது அது பாருங்க, யோசுவா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இருக்கு. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே பாருங்க, யோர்தான் நதியானது இந்த அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடுமா. அப்போ இந்த இவங்க கிராஸ் ஆகிற காலம் வந்து அறுப்பு காலம். அப்போ பெட்டி சுமக்கிற ஆசாரியுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து ஒரு ஆசாரியுடைய கால்கள் வந்து யோர்தான் நதியில் தண்ணீரில் பட்டோன்னு என்ன பண்ணுமாமா, யோசுவா 3:16, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அப்ப இங்க பார்க்கிறோம், இந்த பாருங்க, ஆசாரிகளுடைய கால் அந்த யோர்தான் நதியில் பட்டோன்னு மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணி சார்தானுக்கு அடுத்த ஆதாம், என்ன எந்த ஊருங்க, அது ஊர் பேரு ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரே குவியலா நின்றுச்சு. அந்த ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலா நின்றுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வரல, தண்ணி வத்திருச்சு.
இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது இந்த யோர்தானை கடக்கும் நிகழ்ச்சி என்பது எதை அடையாளப்படுத்தினா, யோர்தான் என்ற கீழான நியாய தீர்ப்பு. அப்போ இந்த மனுக்குலம் முழுவதும் மரண தீர்ப்பை கடக்கிறது குறிக்குது. மனுக்குலம் முழுவதும் மரண தீர்ப்பு கடக்குது. ஒட்டுமொத்த மனுக்குலமும் பிரேத குழுவில் அனைவரும் அவரை சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த காலம்தான் வந்து எல்லா மனுக்குலமும் மேசியாவின் யுகத்தில் வந்து உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அதுவும் பாருங்க, மேசியாவின் ராஜ்யத்தில் துவக்கத்திலேயே நிறைய பேர் வந்து தங்கள் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுவாங்க, மரணத்தை கடந்து செல்வாங்க. இது வந்து பார்க்குறோம், அந்த யோர்தான் நதி வந்து எங்கே வந்து சேருதுன்னா, சர்தானுக்கு அடுத்த எந்த ஊர்? ஆதாம் யாருங்க? ஆதி தகப்பன். அந்த இடத்து பேரே ஆதாம். ஆதாம்ங்கிற அந்த இடத்துல வந்தோடனே தண்ணி வத்திருச்சு. ஜனங்கள் என்ன பண்றாங்க? கால்நடையா நடந்து போறாங்க. அப்படி என்ன தெரியுங்களா? மரணத்தின் சாபம் நீங்கிருச்சு. எங்க தோன்றுச்சு? ஆதாமில் தோன்றுச்சு. அங்கேயே வத்தி போச்சு. அங்கேயே வந்து தண்ணி வத்தி போச்சு. இப்போ மனுஷன் வந்து அந்த அந்த மரணம் அப்படிங்கிற அந்த துயரம் யோர்தான் கரை புரண்டு ஓடும். கிராஸ் பண்ணவே முடியாது. அந்த மரணத்தினுடைய இதுக்கு யாராச்சும் தப்ப முடியுமா? அப்படி கரை புரண்டு ஓடக்கூடியத மரணம். அதுக்கு யாரும் தப்ப முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு? ஆசாரியர்கள் கால்கள் வந்து யோர்தான். அப்போ ஆசாரியர்கள் யாரு? ஆசாரியர்கள் யாரு? பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆசாரியர்கள் யாரு? வெளிப்படுத்த விசேஷம் 1:6 படிக்கிறோம். நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வர ஆசாரியர்கள் யாரு? நாம தான். அப்போ நம்ம வந்து நம்முடைய கால்கள் யோர்தான்ல ஃபர்ஸ்ட் நாம தான் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். எழுந்து போய் அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கும்போது யோர்தானின் தண்ணியே வத்தி போகுது. எல்லாரும், எல்லா ஜனங்களும், ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் அந்த கடந்து போயிடுறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த மனுக்குலமும் மரணத்தை கடந்து போகிறத அடையாளப்படுத்து அன்பான சோர்ஸ். இப்போ இதில் வந்து இந்த ஆதாம் அப்படிங்கிற ஊர் பேர் அங்கே இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த கிராமத்துக்கு பேரே வந்து முதல் மனிதனுடைய பேர் வச்சுருக்கிறாங்க, ஆதாம் பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பாருங்க அன்பான சோர்ஸ், இந்த ஜனங்க வந்து யோர்தானை கடந்து போகிறாங்க. யோசுவா 3:17 படிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். பாருங்க, தண்ணீரற்ற உலர்ந்த தரை வற்றி போயிடுச்சு. அந்த இடத்துல ஆதாம் தண்ணீர் வற்றி போயிடுச்சு. பாஸ் ஓவர் ஆன் த ட்ரை கிரவுண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து அந்த ஜனங்க வந்து யோர்தானை கடந்து போயாச்சு. பாருங்க, எல்லாம் ஒட்டுமொத்த மனுக்களும் உயிர்த்தெழுந்து வர்றாங்க. மேசியாவின் யுகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் பிரேத குழுவில் அனைவருமே சத்தத்தை கேட்கும் கிழமை எல்லாம் வீட்டிலிருந்து வர்றாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க? யோர்தானை இஸ்ரவேல் ஜனம் கடந்தாங்க. கடந்தோன்னா பூரா சந்தோஷம் மகிழ்ச்சி வந்துச்சானா இல்லை, உள்ளே வந்துட்டாங்க, கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே யார் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசுவா 3:10. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. பாருங்க, இங்க தேவன் வந்து சொல்றாரு, நீங்க கானான் தேசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, கானான் தேசம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பூமி, அதை வந்து நீங்க வந்து சுதந்திரிச்சு கொள்ளும்போது தேவன், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, தேவன் கானானியரை, ஏத்தியரை, ஏவியரை, பெர்சியரை, கிர்காசியரை, எமோரியரை, எபூசியரை தேவன் என்ன பண்ண உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுறார். இப்படி தேவன் வந்து இந்த பிரஜாதிகளை வந்து நமக்கு முன்பாக நம்மளை துரத்தி விடுவார். ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது? அவர் துரத்தி விடும்போது நாம் அவங்களை கூப்பிடக்கூடாது. அவர் துரத்தி விடும்போது நாம் அவங்களை என்ன பண்ணக்கூடாது? அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கொள்ளக்கூடாது. சம்பந்தம் வச்சா என்ன ஆகுனா, பாருங்க, அந்த கானானுடைய 7 ஜாதிகள் பார்க்குறோம். இந்த பிரஜாதிகள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அவங்கள தான் வந்து தேவன் வந்து துரத்தி விட்டார். அவங்களுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து துரத்தினார். ஆனால் இந்த ஜனங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா முற்றிலும் துரத்தலை. அவங்க தான் படிக்கிறோம். அதில் படிக்கும்போது 11ஆம் வசனத்தில் இதோ சர்வபூமிக்கு மாண்டதாக இருக்கிற உடன்படிக்கை, அதாவது அடையாளமாக தேவன் விஷயம் சொல்கிறார். இப்போ இந்த ஜனங்களை வந்து நீங்கள் துரத்தி விடுவார் அப்படிங்கிறார்.
ஆனால் நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்தக்கூடாது. ஆனால் தேவன் வந்து சொன்னார், அதே மாதிரி செஞ்சார். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த புறஜாதியில் முற்றிலும் துரத்தலை. தேவன் சொன்னது அப்படிதான், அந்த புறஜாதியில் முற்றிலும் துரத்திடுங்க அப்படின்னாரு. அதான் சொல்றாரு நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பாருங்க, அதாவது பட்டணத்தை பிடிக்கிற மனதை அடக்கிறவன் உத்தமன் படிக்கிறோம். அப்போ அன்பான சார் பார்க்குற இஸ்ரேல் ஜனங்க யோர்தானை கடந்தாச்சு, கானானுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. அது பாலுந்தன் ஓடுகிற தேசம் தான். ஆனால் உடனே சுதந்திரித்து கொள்ள முடியல. காரணம் என்னன்னா அங்கே இருந்த 7 புறஜாதிகள். கானானுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நம்ம வீட்டுக்கு புறஜாதிகளை துரத்த வேண்டும். அதான் சொல்றாரு, கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், இந்த 7 தேசத்தார வெளியே துரத்தி விட வேண்டும். அவங்கள துரத்துனா தான் அவங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். இது வந்து ஒரே நல்ல ஒரு கனப்பொழுது நடக்காது. இது வந்து படிப்படியாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதுக்கு தான் பார்க்குறோம், அந்த இவங்க உள்ளே போயிட்டு 6 ஆண்டு யுத்தம் நடந்துச்சு. 6 வருஷம் ஒரு போர் செஞ்சு அந்த 6ஆவது வருஷத்தின் முடிவில் தான் அந்த 7 ஜாதியாரை துரத்த முடிஞ்சிச்சு. மிகுந்த போராட்டம். கானான் தேசத்துக்குள்ளே வந்து கூட 6 வருஷம் அந்த 7 ஜாதியரோட போராட வேண்டியது இருந்துச்சு. அப்போ இந்த புறஜாதியினால நித்தமும் அவங்க கஷ்டம்தான், உபத்திரவங்கள் தான். அப்போ இதில் நமக்கு என்னென்னா தேவனுடைய பிள்ளைகள் வந்து நம்ம இந்த புறஜாதிகளை நம்ம எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 6:16-19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை அவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. பாருங்க, இங்கே வந்து நம்ம பார்க்குற அந்த 7ங்கிறது தேவனுக்கு ஒரு பிடிச்ச எண், ஆவிக்குரிய பரிபூர்ண எண்ணாக இருக்குது. அப்போ யோர்தானை கடந்து அந்த 7 வகையான ஜாதிகளை வந்து துரத்தணும், போராடி தான் இதை ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ போராடி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. அதே மாதிரி பாருங்கள், மனுக்குள்ள வந்து இந்த உயிர்த்தலில் வந்து கானானுக்குள்ள, அதாவது ராஜ்யத்துக்குள்ளே வந்தால் கூட அந்த 7 வகையான பாவங்களை போராடி தான் ஜெயிக்கணுங்கிறார். அந்த 7 காரியங்கள் தான் பார்க்குறோம், மேட்டிமையான கண், பொய் நாவு, அப்புறம் குற்றமற்றோட ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிழைக்கக்கூடிய இருதயம், தீங்கு செய்வதற்கு விருந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். இந்த 7 தான். அப்போ அன்பான சகோதரி, இதெல்லாம் வந்து தேவன் கத்தரை இருக்கக்கூடிய ஒரு 7 காரியங்கள்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து இருக்கக்கூடாதுங்கிறார். ராஜ்யத்திலையும் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணுக்கு திரை ராஜ்யத்தில் உயிர்த்திலிருந்து வரக்கூடிய ஜனங்கிட்ட இருந்து இதெல்லாம் வந்து தேவன் எடுத்து போடுவார். அப்போ இந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய செயல் வந்து பாருங்க, இது அன்னைக்கு இப்போ நடக்க போகுது, படிப்படியாக தான் நடக்குது. இப்போ நம்மத்திலே நடந்துட்டு இருக்குது. நம்மகிட்ட கூடிய புரஜாதிகள் நாம துரத்தணும். இப்போ தேவ பிள்ளைகளை நம்ம வந்து அந்த ராஜ்யத்தில் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். அப்படின்னா இது இங்கே வந்து நம்ம நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அங்கே எப்படி போராடித்தான் அந்த ராஜ்யத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சாங்க, கானானுடைய ஆசீர்வாதத்தை போராடித்தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்குங்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, யாத்திராமம் 23:29. தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல். அடுத்தது, நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். பாருங்க, அதாவது தேவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா துரத்தி விடுன்னு சொல்றாரு. அப்ப இது வந்து ராஜ்யத்திலும் என்ன ஆகுதுன்னா மனுக்குலம் இப்பவும் நடக்குது. இப்போ நமக்குள்ள வந்து பாருங்க, இந்த விஷயங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தேவன் வந்து என்ன பண்ணாருன்னா எடுத்து போட்டுருக்காரு. இது ராஜ்யத்தில் அப்படிதான் நடக்குங்கிறார். ராஜ்யத்திலும் மனுக்குலம் முழுவதற்கும் இதே போன்றுதான் சம்பவிக்குங்கிறார். அப்போ நீண்ட காலமாக பழகி வந்த அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை விடுறது கஷ்டம். பாருங்க, உயிர்த்தெழுந்து வந்த மனுக்குலமும் பாருங்க எல்லாமே எப்படி மறிச்சு போனாங்களோ அப்படித்தான் உயிர்த்தெழுந்து வருவாங்க. எப்படி மறிக்கிறானோ அதே புத்தியில தான் வருவான். அப்போ அதை மாத்துறதுங்கிறது கொஞ்சம் படிப்படியான ப்ராசஸ் தான். இப்பவும் பாருங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றது, புது சிருஷ்டியில் அழைக்கப்பட்டிருக்கூடிய நாம வந்து பழைய சிருஷ்டி எல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். ஆனால் அதை வந்து அந்த பழைய சிருஷ்டி ஒழிஞ்சு புது சிருஷ்டி வந்து அந்த புது சிருஷ்டி குணலட்சங்கள் நமக்குள்ள வளர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ இது மாதிரி தான் அன்பான சகோதரன் வந்து இது வந்து கொஞ்சம் காலம் பிடிக்குங்கிறார். இப்படி தான் அந்த ராஜ்யத்திலையும் பாருங்க இந்த ஜனங்கள் வந்து அந்த அதாவது தங்களுடைய கெட்ட பழக்க வழக்கம் விடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்கிறார். அடுத்த வருஷம் கூட வாசிக்கலாம். யோபு 33:23-25 முடிய. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு
அனுசாரியாய் இருந்தாரேயாகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது இது யாரை குறித்து சொல்லப்பட சொன்னா, 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணுவார், எல்லா மனுஷரும் உயிர்த்தெழுப்பி அவருடைய ராஜ்யத்துல, அதாவது நிதானத்தை அறிவிக்கிறார். அவனுக்கு அனுசாரியா இருக்கிறார். அவனுக்கு இறங்கி அவனை படுகொலிலிருந்து மீட்கிறார், அவனை ரட்சிக்கிறார், அவனுக்கு மீட்கும் பொருள் கொடுத்துருக்கார். இயேசு கிறிஸ்து தான் வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு மீட்கும் பொருள் கொடுத்துருக்கார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய கிருபாதார பலியாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ இப்போ என்ன ஆவாங்கன்னா, உயிர்த்தெழுந்து வரக்கூடிய வந்து பாருங்க, அவங்களுடைய உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்க சரீரம் என்பது ஒரு வாலிபத்தில் இருக்கக்கூடிய சரீரம் மாதிரி இருக்கு. வாலிபன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு சரீரத்தை வருவாங்க. இழந்து போன அந்த உடல் உறுப்புகள், அந்த ஊனமுற்ற நிலைமை, இதெல்லாமே இல்லாமல் ஆரோக்கியமான நிலை வருவாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். வாழ வயதுக்கு திரும்புவான்னு பார்க்கிறோம். அதாவது யோபு 33, 29, 30. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். இப்படியாக வந்து பாருங்க, 25 வருஷம் படிக்கிற, அப்பொழுது அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடைகிறார். அவன் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான் அப்படிங்கிறார். இப்போ வாழ வயது நாட்களுக்கு திரும்புவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து எல்லாருமே வாலிபத்தை நோக்கி திரும்பி வருது. இது எப்படி நடக்கும் பாருங்க. வாலிபத்திலிருந்து வயோதித்தம் போவாங்க, ஆனால் ராஜ்யத்தில் என்ன ஆவாங்கன்னா வாழ வயதை நோக்கி திரும்புவார்கள்னு வசனம் சொல்லுது. இப்படியாக பாருங்க, அந்த மனுக்குலம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதான் சொல்றாரு 26 வசனத்துல, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். நீதியின் பலனை கொடுப்பாரு. அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இப்படியாக வந்து மனுஷன் வந்து ஆண்டவரை, அவருடைய மகத்துவத்தை அறிஞ்சு கொள்வான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக பார்க்குறோம். அந்த 2வது ஒப்புமையில கூட பார்க்குறோம், கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னா யோர்தானை கடக்கணும். கானானில் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வகையான ஜாதிகளை அவங்க வந்து ஜெயிக்கணும். அது 6 வருஷ யுத்தம். 6 வருஷ யுத்தத்து முடிவில் தான் வந்து அந்த 7 வகையான ஜாதிகளை ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இப்படியாக வந்து மனுக்குலம் என்பது பாருங்க, யோர்தானை கடக்கிறது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து அந்த வந்ததுக்கு அப்புறமா ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக அவன் பெற்றுக்கொள்ளணும்னா அவன் என்ன பண்ணணும்னா தன்னுடைய, அதாவது பழைய சிந்தை, பழைய புத்தி எல்லாவற்றையும் மாற்றணும், ஜெயிக்கணும். எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து 7 வகையான ஜாதிகளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ராஜ்யத்திலையும் என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த 7 வகையான பாவங்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்குது. அன்பான சகோதரர்களே, நாமளும் இப்போ இந்த 7 வகையான பிரஜாதிகளோட தான் இப்போ நாமளும் போராடிட்டு இருக்கிறோம். அப்போ அதை நம்ம மேற்கொண்டு ஜெயிச்சா தான் நாமும் அந்த ராஜ்யத்தில் நம்ம ராஜாக்கள் ஆசாரிகள் ஆக முடியுங்கிறத ஒரு படிப்பனை நம்ம பார்க்குறோம். அடுத்து 3வது ஒரு சித்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எகிப்தில் பஞ்சம். அதாவது எகிப்து ஜனங்க வந்து எகிப்தில் வந்து இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க, பெரிய பஞ்சம் வந்துச்சு. அந்த எகிப்தில் வந்து பெரிய பஞ்சம் வரும்போது அங்கே வந்து யோசேப்பு இருக்கார். யோசேப்பு அங்கே இருக்கிறார். அந்த பார்வோனுடைய சொப்பனம் வந்து பாருங்க, அன்பான சகோதரர், வந்து யாருமே அர்த்தம் சொல்ல முடியல. அது யார் சொல்லுவாங்கன்னு கேட்கும்போது அங்கே யோசேப்பு தான் சொல்ல முடியும்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. யோசேப்பு அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். அப்போ அர்த்தம் சொல்லிட்டு, இந்த நீங்கள் பார்த்த சொப்பனத்துடைய அர்த்தம் என்னென்னா, அதாவது எகிப்தில் உலகத்தில் மிகப்பெரிய பஞ்சம் உருவாக போகுது. அந்த பஞ்சத்துலேருந்து நீங்கள் தப்பணும்னா 7 வருஷம் முன்னாடி உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு நல்லா விளைய போகுது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உஷாரா சேர்த்து வச்சுக்கணும். உங்களுக்கு நிறைய சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது. அப்போ அன்பான சகோதரர், இந்த பஞ்சத்துலேருந்து 7 வருட செழுமை தேவன் கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி 7 ஆண்டு காலம் கடுமையான பஞ்சம் உண்டாகும். அப்போ இந்த பார்வோனுடைய சொப்பனத்தை யார் விவரித்து சொன்னது? தேவ கிருபையினால யோசேப்பு தான் விவரித்து சொன்னார். அதனால பார்வோன் யோசிச்சார், இது என்ன பண்ணுறது, இதுக்கு யார் செய்கிறது, அவ்வளவு ஞானம் மறைவும் உள்ள உன்னை தவிர்த்து வர யாரும் இல்லை, நீ என்ன பண்ண, அந்த பொறுப்படுத்துக்க ராஜ்யத்தில் நீ எனக்கு அடுத்தது நீதான் அப்படின்னு
யோசேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர்களே அங்கே வந்து ஒரு ராஜா ஸ்தானத்தை கொடுத்துட்டார். ராஜா ஸ்தானத்தை கொடுத்துட்டார். இப்படியா அந்த பஞ்சகாலத்தை ஞானமா நிர்வாகம் பண்றதுக்கு யோசேப்புக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. யோசேப்பும் என்ன பண்ணாருன்னா அந்த பார்வோன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அருமையா அந்த ராஜ்யத்தில் வந்து களஞ்சியங்களை கட்டி விளைஞ்சதை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சிட்டார். இப்படியாக வந்து என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது பஞ்சம் வந்துச்சு. அடுத்த 7 வருஷத்துல எகிப்து தேசத்துல கூட ஜனங்கள் எல்லாம் பஞ்சத்துல சிக்கினாங்க. எல்லாருக்கும் அந்த தானியம் கிடைச்சது. உலகமே பஞ்சத்துல சிக்கிச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே எகிப்தில் தான் தானியம் இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து தானியங்களை வந்தாங்க. யாக்கோப்பு கூட பாருங்க கானான் தேசத்தில் இருந்தார். பஞ்சத்தில் சிக்கி தன்னுடைய பசங்களை என்ன பண்ணுவார், எகிப்தில் தானியமுக்கு போய் வாங்கிட்டு வாங்க அனுப்பிடுவார். அப்படியாக வந்து யோசேப்பின் சகோதரர்கள் பஞ்சத்தில் நிமித்தமாக தானியம் வாங்கறதுக்காக அவங்க வருவாங்க. யோசேப்பு கண்டுபிடிச்சார் தன் சகோதரர்களை கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் திரும்பி இங்கேயே வாங்கன்னு யாக்கோப்பு முதற்கும் நாங்கள் வந்துடுவாங்க. இப்படியாக வந்து அங்கே வந்து என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது பஞ்சத்தில் வந்து எல்லா ஜனங்களையும் பாதுகாத்தார். அதாவது பஞ்சத்தில் சிக்கின அத்தனை ஜனங்களுக்கும் யோசேப்பு உணவளித்தார், உணவளித்து பராமரித்தார். அப்போ இது வந்து எதை அடையாளப்படுத்துகிறதுனா யோசேப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். யோசேப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். அப்போ உலகமே ஒரு பஞ்சத்தில் இருக்கும்போது அங்கே வந்து யார் உணவு கொடுக்குறதுனா யோசேப்பு. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து பஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அபரிதமான செழிப்பு கொடுக்க போறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஒன்றுமே கிடைக்காத பஞ்சம், ஒன்றுமே கிடைக்காத பஞ்சம் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பஞ்சத்துல வந்து பாருங்க அங்க யோசேப்பு கிட்ட போனா தான் அங்க சாப்பாடு கிடைக்கும். இப்படியாக வந்து அன்பான சகோதரர் இங்க வந்து பார்க்குறோம் அந்த பஞ்ச காலத்துல வந்து அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த சுவிசேஷம் இப்போ நடந்துருக்குது. இதுக்கு பின்னாடி மேசியாவுடைய ராஜ்யம் வரப்போகுது. அப்போ சுவிசேஷ யுகம் அபரிதமான வளத்தையும் அதில் தொடர்ந்து வருகிற யுகத்தில் எதுவுமே கிடைக்காத வறட்சியும் ஏற்படும் என்பது பொருத்தமேங்கிறார். அதாவது மேசியாவின் யுகத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாமே சத்தியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. அபரிவிதமான அந்த அபரிவிதமான அந்த செழிப்பு வந்துடும் சொல்ல முடியாது. ஆனால் சொல்கிறாரு பாருங்க அங்கே எல்லா ஜனங்களும் அங்கே வருவாங்க. அதுதான் ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் வசனம் 8லேருந்து 9 மணி படிக்கிறோம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். மீட்கப்பட்டவர்கள் மரணத்திலிருந்து இந்த சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவங்க தான் அந்த பெரும்பாதையான வழியில் வருவாங்க. அங்கே தான் வந்து ராஜ்யத்தில் தான் பெரும்பாலான வழி உருவாகும். அது 3வது வழி நான் படிச்சுக்கிறோம். அதில் வந்து தீட்டுள்ளவங்க யாருமே நடந்து வரப்போகிறதில்ல. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேதையர்கள் யாரும் வரப்போகிறதில்ல. அங்கே சிங்கம் இருப்பேன்னு பார்க்க, சிங்கம் என்பது கர்ஜிக்கிற சிங்கம். சாத்தான் அங்கே வந்து இருக்க மாட்டான், அவனை கட்டிடுவான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்கே கர்த்தரால், அதான் ஏசாயா 35:10, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இப்படியாக வந்து பாருங்க எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்குவாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது எல்லாருடைய அந்த தலையிலையும் நித்திய மகிழ்ச்சி இருக்குங்கிறார். இதுனா ராஜ்யத்தில் அந்த பெரும்பாலான வழியில் எல்லா ஜனம் நடந்து வருவாங்க, மீட்கப்பட்டவங்க வருவாங்க. அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுன்னா எல்லாரும் வந்து பாருங்க இந்த உணவு, அதாவது பஞ்சத்தில் சிக்குவாங்கன்னு பார்க்குறது. பஞ்சம் என்பது உணவு பற்றாக்குறைன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிர்த்திலிருந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா எகிப்தியர்கள் வந்து பாருங்க தங்களுக்கு ஏராளமாக கிடைக்குதுன்னு அதை வந்து என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அந்த 7 வருஷம் நல்லா விளைஞ்சது. 7 வருஷம் நல்லா விளையும் போது ராஜா வந்து பார்வோன் ராஜா வந்து யோசேப்பு கிட்ட சொல்லி அங்கே சேமித்து வச்சாங்க. இவங்க நல்லா விளையுதுன்னு அங்கே சேமித்து வைக்க மாட்டாங்க ஜனங்க. கடைசியில் யோசேப்பு கிட்ட போய் வாங்க வேண்டியதாகி போச்சு. அந்த 7 ஆண்டுகள் வந்து அமோக விளைச்சல் எல்லாத்துக்குமே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஜனங்க வந்து அமோக விளைச்சலை வந்து சேமித்து வைக்கல. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அசால்ட்டாக இருந்துட்டாங்க. ஆனால் பஞ்சம் வந்துருச்சு. ஆனால் யோசேப்பு வந்து சேர்த்து வச்சிட்டார். அதுபோல தான் நான் பார்க்குறோம். அதாவது இந்த இதுலேருந்து என்ன கற்றுக்கிறோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பார். இந்த உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு உணவு, அதாவது சத்தியம் அப்படிங்கிற ஆகாரம், அந்த ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எல்லாருமே அவரையே நாடி வரவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவரையே நாடி வருவாங்க. ஏன்னா ஏன் நாடி வராங்கன்னா ஆவிக்குரிய ஆகாரம் அங்கே இல்லாமல் இருக்கு. ஆவிக்குரிய ஆகாரம் அங்கே இருக்கு, அங்கே இல்லாமல் இருக்கு. அதான் சொன்னாரு. அதாவது
பர்வதங்கள் கொடுமொழியில் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்களாம்? அதுக்கு ஓடி வருவாங்கன்னு சொல்கிறோம். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படும் அப்படின்னு படிக்கிறோம். அது என்ன? அந்த சத்திய ஆகாரத்துக்காக எல்லாரும் ஓடி வருவார்கள். அவரையே நாடி, அவரையே தேடி, அவரையே பின்பற்றி வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பின்பற்றி வந்து யோசேப்பு கிட்ட வந்தாதான் தானியம், அதுபோல இயேசு கிறிஸ்துட்ட வந்தாதான் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அந்த பஞ்சத்தின் விளைவில் என்ன பண்ணாங்கன்னா பாருங்க, ஆதியாமம் புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஆதியாமம் 47ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அந்த எழுத்துல 47ஆம் அதிகாரம் பைபிள் பார்த்து வாசிச்சோம். 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆதியாமம் 47:13 பஞ்சம் மிகவும் கொடியதாய் இருந்தது, தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான். தானியத்தை வந்து பணம் கொடுத்து வாங்கினாங்க, பணம் கொடுத்து தான் அங்கே வாங்கினாங்க. அடுத்தது பாருங்க என்ன ஆகுது? 15ஆம் வசனம். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். பாருங்க, முதல்ல வந்து பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தோன்னா எல்லாரும் வந்து யோசேப்பிட்ட வந்து தானியம் வாங்கணும். யோசேப்பு என்ன பண்ணா பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறார். பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா பணமும் செலவழிஞ்சு போச்சு, பணம் தீர்ந்து போச்சு. அடுத்து எதுவுமே இல்லை, நேராக யார்கிட்ட மறுபடியும் யோசேப்பிட்ட தானியம் இருக்குது. மீண்டும் போய் யோசேப்பிட்ட என்ன கேட்குறாங்கன்னா பாருங்க, அதான் சொல்ல வசனத்தில் படித்தோம். அதாவது எங்ககிட்ட இருக்கிற பணமெல்லாம் செலவழிஞ்சிருச்சு, ஆனால் எங்களுக்கு கிட்ட காசு எதுவும் இல்லை, பணம் இல்லை, எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆகாரம் கொடுங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்க. அதனால் நாங்கள் உங்கள் சமூகத்தில் சாக வேண்டுமோ அப்படின்னு ஜனங்க வந்து யோசேப்பிட்டு முறையிடுறாங்க. அதுக்கு யோசேப்பு என்ன சொல்கிறார்? 16ஆம் வசனம். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். பாருங்க, உங்ககிட்ட பணம் இல்லாட்டி என்ன, உங்க ஆடு மாடுகள் இருக்குல்ல அதை கொடுத்து வாங்கிக்கிறார். எல்லாரும் என்ன பண்றாங்க, சாப்பிடணும். அதனால என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆடு மாடுகளை தங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வித்து. ஆனா அன்னைக்கு வந்து ஆடு மாடுகள் தான் அவங்களுடைய சொத்து. ஒருத்தருடைய செல்வம் வந்து ஆடு மாடுகளை வச்சு தான் கணக்கிடப்படும். அப்போ அவங்க வந்து ஆடு மாடுகளை ஒப்படைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஆகாரத்தை வாங்கிட்டாங்க. அப்படிதான் பாருங்க 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 17. அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தார். யோசேப்பு தான் ஆதரிக்கிறார். எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்றார், ஆகாரம் கொடுக்கிறார். சரி, இப்ப என்னாச்சு? அடுத்து 18ஆம் வசனம். அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனைச் சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை, இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. யோசேப்பு கிட்ட சொல்றாங்க, எங்களுடைய ஆடு மாடுகள் பணமும் போச்சு, எல்லாம் செலவாயிடுச்சு. பணத்தில் உங்கள்கிட்ட கொடுத்தா நாங்கள் தானியம் வாங்கினோம், அப்புறம் எங்களோட ஆடு மாடுகளை கொடுத்து தானியம் வாங்கிட்டோம். இப்போ எங்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, எங்களுடைய சரீரமும் எங்கள் நிலமும் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒன்றுமே எங்கிட்ட இல்லை, இது எங்கள் ஆண்டவனாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத யோசேப்பிட்ட சொல்கிறாங்க. அது அப்புறம் 19ஆம் வசனம். நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும், நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாய் இருப்போம். பாருங்க, எங்கள் நிலத்தை எல்லாம் நீங்கள் வாங்கிக்க, எங்கள் நிலமெல்லாம் உங்களுக்கு ஆதீனமாக இருப்போம், நாங்கள் சாகாம உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதைத்து தானியத்தை தாரும் அப்படிங்கிறாங்க. இப்படியாக வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாருங்க 20ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்களில் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. பாருங்க, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நிலத்தை பூரா வித்து யோசேப்பிட்டு கொடுத்துட்டாங்க. யோசேப்பிட்ட கொடுத்து தானியம் வாங்கிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா யோசேப்புக்கு மேலே யார் இருக்காருன்னு பார்வோன் இருக்கார். பார்வோன் தான் அங்கே யோசேப்புக்கு மேலே, யோசேப்பு பார்வோனுக்கு கீழே.
இப்போ என்னாச்சுன்னா பார்வோனுடைய லேண்ட் ஆயிடுச்சு எல்லாமே எல்லாமே. அதாவது எகிப்து முழுவதுமே என்னாச்சுன்னா பார்வோனுக்கு சொந்தமாயிடுச்சு. அதாவது எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு சொந்த லேண்டே இல்லை. இவ்விதமாக அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று அப்படின்னு வசனத்தில் படிக்கிறோம். சரிங்களா? இப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து 21 வசனம். மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். இப்படியாக வந்து என்னாச்சுன்னா என்ன பண்ற யோசேப்பு, மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போய்விட்டார். இந்த பட்டணத்துக்கு வேற பட்டணம் அவங்க லேண்டெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இவர் எங்க போக சொல்றாரோ, யோசேப்பு நீ எங்க போய் வேலை தான் அடுத்து கவர்மெண்ட்ல என்ன வேலை யோசேப்பு கொடுக்குறாரோ அந்த வேலை செய்யணும். நீ அங்க இங்க இது சொந்த ஊரா, இங்க இருக்க வேண்டாம், நீ அங்க போ. அவர் எங்க போறாரோ அங்க போய் வேலை செய்யணும். இப்படியாக வந்து அங்க அவங்க அந்தந்த பட்டணங்களில் குடிமாற போக பண்ணினான். இப்ப என்ன ஆச்சு பார்க்கும்போது 23 வசனம். ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொல்லவில்லை, அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. அடுத்த வசனம். பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். இப்படி வந்து இப்போ என்னாச்சுன்னா அந்த எகிப்து தேசம் முழுவதுமே யாருடைய லேண்டுங்க? பூமி முழுவதும் பார்வோனுடைய லேண்ட் ஆகிப்போச்சு. இப்போ இவங்க எல்லாம் என்ன பார்க்குறாங்க? அங்கே வேலைக்காரராக இருக்கிறாங்க. யோசேப்பு சொல்ற வேலையை தானியத்தை கொடுத்து நீங்க விதைங்கிறார், நீங்க விதையுங்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, விளைவுல 5 ரூபாய்க்கு பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றாரு. இப்படியாக வந்து அது மிச்சமிக்கிறது நீங்க அவங்க வச்சுக்கிட்டார். இப்படியாக யோசேப்பு என்ன வேலை கொடுக்குறாரோ அதை வந்து அவங்க செய்ய வேண்டியதாகி போச்சு. அப்படிங்கும்போது இது வந்து எதை அடையாளப்படுத்துகிறதுனா, அதாவது அன்பான சோசியல் பாருங்க, 4ஆம் நூற்றாண்டில் சோசியலிசம் வந்து தோன்றியதாக வந்து சொல்றாங்க. சோசியலிசம் எல்லாத்துக்கும் சமத்துவமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாமே ஈக்குவல். ரஷ்யாவில் வந்து கம்யூனிசம் தோன்றி சமத்துவம், சோசியலிசம் எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவல். இது வந்து ராஜ்யத்தில் செயல்படுத்த போறாரு. பாருங்க, ராஜ்யத்தில் வந்து என்ன பண்ண போறாருன்னா பாருங்க, அதாவது ஜனங்க உயிர்த்தெழுந்து வருவாங்க இல்லைங்க, உயிர்த்தெழுந்து வரும்போது எல்லாத்துக்கும் லேண்ட் இருக்குவாங்கிறது என்னன்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த லேண்டு மாதிரி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுவாங்க. எப்படி யோசேப்புக்கு எல்லாமே அடிமைகளாக ஆனாங்க, அது மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வந்து யோசேப்பு இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கார். அப்ப இயேசு கிறிஸ்து முன்னாடி தங்களை சரண்டர் பண்ணிடுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுவாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க. அப்போ யோசேப்பு அவர்களை வந்து என்ன பண்ணுவார்னா அந்தந்த வேலைக்கு எப்படி நியமிச்சார் பாருங்க. அந்த பூமி முழுவதும் பார்வோனா இருந்துச்சு. பார்வோன் யாருன்னா யோசேப்புக்கு மேலே. பார்வோன் இந்த பாடத்தில் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா கர்த்தர் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துறாரு. இப்போ பூமி முழுவதும் பார்வோனுடையதாயிருச்சுன்னா பூமி முழுவதும் பாருங்க பிதாவாகிய தேவனுடையதாக மாறிடும். எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வருவார் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக வந்து அந்த முந்தின சீருக்கு கொண்டு வரக்கூடிய வேலை தான் அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டு இருக்காரு. இப்படியாக அந்த முந்தின சீருக்கு கொண்டு வரும்போது இந்த ஜனங்க எல்லாருமே யோசேப்பு கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சரண்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து அதாவது சரண்டர் ஆகி தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து அந்த உடன்படிக்கையின் கீழே தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கென்றே அடிமையாக இருப்பார்கள். அவர் என்ன சொல்லுவாரோ அந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நான் படிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1-23 குறித்து வச்சுக்கோங்க, அது வீட்டில் படிச்சுக்கோங்க. அடுத்து லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 7-8 படிங்க. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியஞ்செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? அடுத்தது, தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு
நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இப்படிதான் வந்து ராஜ்யத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்க அப்பிரயோஜனமான ஒண்ணும் இல்லை, எல்லாமே உங்களுது, நாங்க நீ சொன்னதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னு கடமையை மாத்திரம் செய்தோம்னு எல்லா ஜனங்களும் என்ன ஆயிடுவாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக தங்களை சரண்டர் பண்ணிடுவாங்க. இது ராஜ்யத்தில் செய்ய போறாங்க. இன்னைக்கு நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், நாம அவருடைய திருச்செய்தி நாம் இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்படியாக நாம வந்து அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க தான். நம்ம செய்கிற ஊழியமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம், இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த தேவனை பேர்பட்ட வாய்ப்பு கொடுத்ததே பெருசு. அப்போ இந்த வாய்ப்புகள் வந்திருக்கக்கூடிய நம்ம வந்து நம்மளால என்ன ஊழியத்தை செய்கிறோமோ அதை செஞ்சுட்டு பிறகு அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க நான் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்யும் அப்படின்னு இன்னைக்கு நாளைக்கு ராஜ்யத்தில் உலக ஜனங்கள் எல்லாம் சொல்ல போகிறாங்க. இன்னைக்கு நாம் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த ஒரு ஊழியம் கொடுத்தது தேவ கிருபை. நம்ம இந்த எல்லாருமே ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் தான். அப்போ இந்த ஒரு வாய்ப்புகளை வந்திருக்கிறோம், நம்ம அப்பிரயோஜனம் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு தாழ்மையோட இந்த ஊழியத்தை செய்யணும்னு பார்க்குறோம். மண்மான சோர்ஸில் அதை நான் பார்க்குறோம். விலை இல்லாமல் வந்து கொடுக்குறாரு. எதுங்க போது ஏசாயா 55:1 ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இப்படியாக வந்து பணமுமின்றி விலையுமின்றி எல்லாத்தையும் வாங்கி கொள்ளுங்கம்பார். அதான் வெளிப்படுத்தும் சேஸ்திரத்தில் 22:17 கூட படிக்கும்போது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இப்படியாக வந்து அந்த இலவசமா ஜீவ தண்ணீர் தான் கொடுப்பார். இலவசமா ஜீவ தண்ணீர் அப்படின்னா ராஜ்யத்தில் எல்லாருக்கும் அந்த சத்தியம்ங்கிற ஜீவ தண்ணீர் வந்து இலவசமா கிடைக்கும். இவர்கள் எப்படி இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 47:25 படிக்கும்போது, அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்றார்கள். இப்படியாக வந்து எல்லா ஜனங்களுமே பிதாவாகிய தேவனுக்கு, அதாவது பார்வோனுக்கு அடிமையிலான இங்க பார்வோன் வந்து பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துறாரு. ஒட்டுமொத்த மனுக்குலமும் அங்க தேவனுடைய அடிமைகளாக பாருங்க. அப்படின்னு என்ன, தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற மண்பான சகோதரர். அப்போ இந்த மேசியாவின் யுகம் அப்படிங்கிறது இன்னைக்கு சாயங்கால வெளிச்சம்ங்கிறது இது படிப்படியாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஜனங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வந்து கூட பார்த்தீங்கன்னா எப்படி அந்த படிப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்களோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே நடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் மேசியாவின் யுகம் ஒரு சுருக்கம் பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சியின் காலம் சட்டப்படி யுத்தத்தின் காலமாக இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது அந்த யுகம்தான் நியாய தீர்ப்பின் காலம். அதாவது நியாய தீர்ப்பின் காலம். அது யூபிலி வருடத்துக்கு ஒப்பாக முழு மனுக்குலமும் தாங்கள் இழந்த பூர்வீக சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஃபஸ்ட்டு அந்த ஒப்பீட்டில் பார்த்தோம், நிழலில் பார்த்தோம். முழு மனுக்குலமும் இழந்த பூர்வீக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த பூர்வீக சுதந்திரம் அதை பெற்றுக்கொள்வாங்க. அடுத்தது அந்த ராஜ்யத்தில் மனிதர் நீண்ட காலமாக கடைபிடித்து வந்த தீய ஒழுக்கங்களை விட்டுவிட அவைகளை போராடி வென்றிடுவதால் அந்த ராஜ்யம் ஒரு தொடர் யுத்தமாகவே தோன்றும். அதாவது ராஜ்யத்தில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு யுத்த காலமாக தான் இருக்கும். அந்த 2வது நீதியில் பார்த்த கானானில் ஒரு யுத்தம். அந்த கானானில் யுத்தம் என்ன பண்ணான்னா, கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க போராடித்தான் அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜனங்க உயிர்த்திருந்து வந்தால் கூட அவரோட தீமையின் அனுபவம் அவங்களுக்குள்ள இருக்கும். அது கூட போராடி தான் ஜெயிச்சு வருவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து புசிஷிலாக இருக்கிறதுக்கு எவ்வளோ போராடுறோம், அது மாதிரி ராஜ்யத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, உயிர்த்திருந்து வரும்போது பழைய சிந்தையோடு தான் வருவாங்க. அங்கே போராடித்தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து பாருங்கள், அதில் மேசியாவில் பார்க்கும்போது முழு மனுக்குலமும் தங்கள் ஆவியை அடக்க அறிந்திருப்பார்கள். அந்த ராஜ்யமானது அதாவது 3வது ஒப்பு மேலே முழு மனுக்குலமும் தங்கள் ஆவியை அடக்க அறிந்திருப்பார்கள். அந்த ராஜ்யமானது பஞ்ச காலத்துக்கு ஒப்பாக வைத்துக்கொள்ளலாம். நிழலில் எப்படி தங்கள் பஞ்சம் போக்க வேண்டி கால்நடைகள் அசையும் சொத்து அசையா சொத்துக்களை மட்டுமல்ல தங்களையே அடிமையாக்குனாங்களோ, நிஜத்தில் அதே போல இந்த உலகில் அழிந்து போகிற சொத்துக்களை ஒப்படைத்து விட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய மனோபாவங்களை மாற்றிக்கொள்வார்கள். மனோபாவம்னா உயிர்த்தெழுந்து வரவன் அதே மனநிலையில் வரவன் என்ன வந்துறீங்களா மாற்றிக்குவான். தன்னுடைய மனநிலையை மாற்றி அவர் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்க்கும்போது ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவனுக்கு ஏற்ற மாதிரி, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அடிமைகள்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் ஆதியாகமம் 47 நான் படிச்சு முடியுங்க. அதாவது நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்னு எல்லாருமே சொல்லுவாங்களாம். அதான் அப்பொழுது அவர்கள் யாருன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர். ஏன்னா மரணத்திலிருந்து உயிர்த்தெழுப்பிறது எவ்வளோ பெரிய விஷயம்.
எங்கள் பிராணனை காப்பாற்றினீங்க, எங்கள் ஆண்டவருடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்படியாக அந்த ராஜ்யத்தில் வந்து மேசியாவினுடைய ராஜ்யத்தில் சமாதானம், ஆசீர்வாதம், கிருபை, காருண்யம் நிறைந்த ஒரு உண்மையான வாழ்க்கை அங்கே கிடைக்கும். ஒரு வாழ்க்கை உண்மையிலேயே கிடைக்கும் சொல்லி பார்க்குறோம். அது கற்பனை அல்ல, அது கற்பனை அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய யுகம், மேசியாவின் யுகம் என்பது பாருங்க, அதாவது படிப்படியாக மறைய ஆரோட அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதேன் தோட்டத்து வாழ்க்கை, ஏதேன் தோட்டத்து வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஆசீர்வாதத்தோட தான் படைச்சார் ஆதாம. அது வந்து யுகங்களுக்கும் தொடரும். எப்படின்னா அது முடிவில்லாத நித்திய ராஜ்யம். இப்படியாக அந்த ஏதேன் தோட்டத்தோட ஆசீர்வாதம் யுகத்துக்கும் தொடர்ந்து எப்படி இருக்குன்னா மனுக்குலம் முழுவதுமே சந்தோஷத்தில் பாருங்க, மகிழ்ச்சியில் அவங்க வந்து அளவிட முடியாத மகிழ்ச்சி. அவங்க ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் பார்க்கும்போது அதுதான் படிக்கிறோம். அது வந்து பேதுரு சொல்றாரு, 2 பேதுருல 3:13 சொல்றாரு, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி, இதுதான் வந்து அந்த ராஜ்யம், அந்த 3ஆம் உலகத்தினுடைய அந்த யுகத்தினுடைய ஆசீர்வாதம். இப்படியாக வந்து எல்லா ஜனங்களும் வந்து நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. மேசியாவுடைய ராஜ்யம் சொல்றாரு, இவ்வுலக போக்கினை படிப்படியாக மாற்றி யுகங்களுக்குமா நிலைச்சிருக்குமா. அப்படியே மேசியாவின் ராஜ்யம் யுகத்துக்கும் கண்டினியூ ஆகுங்கிறார். இப்படியாக பாருங்க, நம்ம வந்து இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்காரு இந்த பூமிக்கு. இப்போ நமக்கு என்ன பாடம் பார்க்கும்போது எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இப்போ நம்ம தான் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மை அவரோட கூட எழுப்பி நம்மை உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கார். உன்னதம் என்பது நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னோட கூட என்ன சிங்காசனத்தை உட்காரும்படி அருள் செய்வேன். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குறாரு. எப்படியாக வந்து நாம் பார்க்குற மண்பான சுவாசத்தில் அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வரக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அவரோட சேர்ந்து ராஜரிகம் செய்ய போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம். இழந்து போன ஆசீர்வாதத்தை ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் திரும்பி தரக்கூடிய அந்த ஒரு வேலையை நாம் தான் செய்ய போகிறோம். அதான் சொல்றாரு மல்கியா 4:2, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இப்படியாக வந்து இன்னைக்கு நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆசீர்வாதம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேல் வரப்போகுது. அதில் நம்மளையும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை பயன்படுத்த போகிறார் அன்பான சகோதரர்களே. இப்போ நம்ம பார்க்குறோம் சகரியா 14:7, ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இப்போ சாயங்கால பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா சாயங்கால பகுதி. இப்போ ராஜ்யம் ஆரம்பிச்சாச்சு, சாயங்கால பகுதியில் இருக்கிறோம், ஆனாலும் வெளிச்சம் உண்டாயிருக்கு, வெளிச்சம் உண்டாயிருக்கு. இந்த வெளிச்சம் இன்னைக்கு சபை ஜனங்க மத்தியில் மட்டும் பிரகாசிச்சுட்டு இருக்கு, நம்மகிட்ட மட்டும் இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா படிப்படியாக என்ன ஆக போகுதுங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போக போகுது. எப்படி சூரியன் வந்து உதிச்சு எப்படி நடுப்பகலில் வருதோ அது மாதிரி வெளிச்சம் உண்டாயிருக்கு. இப்போ சாயங்கால வெளிச்சம் போல இருக்குது, மங்கிய வெளிச்சம் போல இருக்குது. இது அப்படியே என்ன ஆக போகுதுன்னு அன்பான சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த பிரம்மாண்டமான வெளிச்சம்ங்கும்போது ஒட்டுமொத்த மனுக்களும் என்ன பார்க்க போகிறாங்கன்னா அங்கே சத்தியத்துக்குள்ள, அதாவது ஆசீர்வாதத்துக்குள்ள வர போகிறாங்க. இப்படியாக இந்த சாயங்கால வெளிச்சம் மேசியாவுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் அப்படி இருக்கும். போக போக என்னாங்கன்னா பிரம்மாண்டமான பிரகாசமான வெளிச்சமாக பெரிதும் பிரகாசமான அந்த வெளிச்சத்துக்குள்ள வரப்போகுது. அப்போ அன்பான சகோதரர், இப்படியாக வந்து கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரோட அரசாட்சி குறித்து, அதில் வந்து எல்லாவற்றையும் முந்திரிச்சு கொண்டு வர காரியங்களை குறித்து நம்ம வந்து ஒரு 3 வகையான அந்த நிழலான காரியங்களை ஒப்பிட்டு பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து இப்படியாக சத்தியத்தில் வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.